ஃபர்ஸ்ட் வந்தாச்சு. பட் இன்னும் உங்க ஃபோன் வந்து சைலன்ட்டாவே இருக்கா? இது நார்மலா? எனக்கு ஒரு பிலீவ் இருந்தது. கூகுள்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா லீட்ஸ், சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் டே பை டே பாஸ் ஆயிட்டே இருந்தது. நான் ரேங்கிங் 1லயே இருந்தேன். பட் மணி தான் வேஸ்ட் ஆச்சு. டைம் தான் வேஸ்ட் ஆச்சு. பட் ஒரு லீடு வரல, ஒரு சேல்ஸ் வரல, ஒரு கால்ஸ் வரல, எதுவுமே வரல. பட் அப்போ எனக்கு தோணுச்சு, இப்போ எஸ்இஓ ஒர்க் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, எஸ்இஓங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அத்தாரிட்டி பில்ட் பண்ணி உங்களுடைய விசிபிலிட்டி மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களுக்கு சேல்ஸோ, லீடோ வர வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வெப்சைட்டில் ப்ராப்பரான கன்வர்ஷன் வைக்கணும். ப்ராப்பரான ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் உங்களை வெப்சைட்டில் ஆட் பண்ணணும். யூசர் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கணும். வெப்சைட் வந்து லோட் ஆகிறது வந்து ஃபாஸ்ட்டாக லோட் ஆகணும். இந்த விஷயம்லாம் தான் இருந்தால் தான் வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்து சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எஸ்இஓங்கிறது வந்து ஒரு எஸ்இஓங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அது வந்து உங்களுக்கு விசிபிலிட்டியும் டிராஃபிக் மட்டும்தான் கொடுக்கும். பட்டு சேல்ஸ் நடக்கணும்னா அதில் வந்து கன்வர்ஷன் ட்ராக்கிங் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தெளிவாக சொல்லி புரிய வச்சார். இதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து வெப்சைட்டில் ரேங்க் ஆகிட்டீங்க, டாப் 1 வந்துட்டீங்க, ஆனால் சேல்ஸ் வரல அப்படின்னா உங்களோட கன்வர்ஷன் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய ட்ரஸ்ட் பில்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டாக செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வர வெப்சைட்டில் வர டிராஃபிக்கை எப்படி விசிட்டர்ஸை வந்து சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.